البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. الحمد لله. الحمد لله كفى. الصلاة والسلام على من اصطفى خصوص خلفاء وآله شرفاء ما بعد. قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام. அன்பு மிக்கவன் அருள் மிக்கவன் அல்லாஹுவின் அருள் பெயர் போற்றி ஆரம்பிக்கின்றேன். சலாத்தும் கருணையும் ஷஃபியுல் முதுலிபின் ஹாத்தமுன் நபியின் சையதுல் முர்சலின் ரஹ்மத்துலில் ஆலமீன் நபியினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களினுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அவுலியாக்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தார்கள், நம் ஊரார்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. ரப்பே ரஹ்மானே, உன்னையே நம்பி வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அறியாமல் தெரியாமல் செய்துவிட்ட எல்லா விதமான குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் உனது மேலான ரஹ்மத்தை கொண்டு, கிருபை கொண்டு மறைத்து மன்னித்தருள் புரிவாயாக. இஸ்லாத்திற்கு எதிரான எல்லா விதமான சூழ்ச்சிகள், சோதனைகள், சங்கடங்கள், மன உளைச்சல்கள், அனைத்து விதமான முசீபத்துகளை விட்டும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் உனது ஷரியத்தை எங்களுடைய வாழ்க்கை நெறியாக பின்பற்றி வாழ்வதற்கான எல்லா வழிவகைகளையும் எங்களுக்கு சாதகமாக ஆக்கி தந்தருள் புரிவாயாக. எல்லாவற்றிற்கும் மேலாக உனது ஹபீப், எங்களுடைய உயிரைவிட மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய ஷஃபாத்திற்கு தகுதி பெற்றவர்களாக, அன்னவர்களோடு சுவர்க்கம் செல்லக்கூடிய நல்ல நசீபை பெற்றவர்களாக எங்கள் அத்துணை பேர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. புனிதமான இந்த நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளி இமாம்களான உலமா பெருமக்களுக்கும், தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள், ஜமாத்தார்கள், பெரியோர்கள், சகோதரர்கள் அனைவர்களுக்கும் ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையாம் முஹம்மன் சலாமினை சமர்ப்பித்து கொண்டு, அறிந்த தெரிந்த என் நாவின் மூலமாக அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதீனா, பெருமானாரினுடைய மதீனா வாழ்க்கை. மக்காவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விதைகளை விதைத்தார்கள், பாடுபட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள், உதிரங்களை எல்லாம் சிந்தினார்கள், உரம் போட்டார்கள், மக்களை பக்குவப்படுத்தினார்கள். ஆனால் அதற்கான பலாபலன்களை, அதற்கான மகசூல்களை மதீனாவிலே தான் வந்தடைந்தார்கள். மதீனாவிலே எல்லா விதமான லாபகரமான, வெற்றிகரமான நல்ல சூழலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சந்தித்தார்கள். மதீனாவினுடைய ஆரம்ப பெயர் யஸ்ரிப். அதனுடைய தெளிவான விளக்கம், வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு ஊர் என்று அர்த்தம். எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவுக்கு வந்தார்களோ அது ரசூலின் பட்டினமாக, மதீனாவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாற்றினார்கள். வரக்கூடியவர்கள் எல்லாம் வாழ வைக்கக்கூடிய மகத்தான தகுதி பெற்ற ஊராக, சிறந்த பட்டினமாக அந்த மதீனா ஆகிவிட்டது. நாங்களெல்லாம் உம்ராவிற்கு, ஹஜ்ஜிக்கு சென்று வந்திருந்தால் அதனுடைய நிலைகளை, அதனுடைய தகவல்களை நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள். மக்கா எப்பொழுதும் பரபரப்பாகவே இருக்கும், எப்பொழுதும்
சூடாகவே இருக்கும், சப்தங்கள் நிறைந்த ஊர். அல்லாஹ்வுடைய ஜலாலியத். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஅராஜிற்கு சென்றிருந்த போது அல்லாஹ்வுடைய அர்ஷ் பெருமானாரினுடைய ஆடையை பிடித்து இழுத்ததாம். ஆடையை பிடித்து இழுத்ததாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அர்ஷை பார்க்கிறார்கள். அந்த அர்ஷ் பெருமானாரிடத்திலே பேசுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே முஹம்மதே, உங்களுடைய வருகையை நான் எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன். காரணம், உங்களுக்கு நன்றி சொல்வதற்காக. அல்லாஹ் தஆலா என்னுடைய தலைவாயிலே லா இலாஹா இல்லல்லாஹ் என்று எழுதியிருக்கின்ற போது என்னுடைய ஜலாலியத், அல்லாஹ்வுடைய ஜலாலியத், அதை என்னால் தாங்க முடியவில்லை. மிக கடுமையாக சிரமப்பட்டேன். அதனுடைய தாக்கம் என்னை ரொம்ப சிரமப்பட வைத்தது. அதன் தொடர்ச்சியாக முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை அல்லாஹ் பதித்தவுடன் நான் அப்படியே குளிர்ந்து போனேன் என்றதாம் அல்லாஹ்வுடைய அர்ஷ். இந்த சுகத்தை, இந்த குளிர்ச்சியை எங்களுக்கு உங்களினுடைய பெயரின் மூலமாக கிடைத்ததால் அரிஷாகிய நான் உங்களுக்கு நன்றி சொல்ல காத்திருந்தேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே மிஅராஜின் போது நன்றி தெரிவித்ததாக ஹதீஸ்களிலே நம்மால் காண முடிகிறது. பெருமானார் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரௌதாவுக்கு மேலே நீங்கள் பார்த்தால் தெரியும், ஆயத்துக்களாக எழுதப்பட்டிருக்கும். அதுல மிக முக்கியமான ஒரு ஆயத்து, லா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும், லா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும், உங்களுடைய சத்தங்களை உயர்த்த வேண்டாம். யாரும் சத்தம் போட்டு கூட பேச மாட்டாங்க. மக்காவில் இருந்து மதீனாவுக்கு உலமாக்கள் அழைத்து செல்கின்ற போது இதை சொல்லி தான் கூட்டு போவாங்க. ரொம்ப சலாமத்தான ஊர், ரொம்ப அமைதியான ஊர் மதீனா. வந்தவர்கள் எல்லாம் வாழ வைக்கக்கூடிய, மகிழ்ச்சி தரக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய மகத்தான ஒரு ஊர் மதீனா. உலகத்தில் எங்கும் சொர்க்கம் இல்லை, மக்காவில் கூட இல்லை, அல்லாஹ்வுடைய இறை இல்லம் இருக்கக்கூடிய காபாவில் இல்லை. ஆனால் மதீனாவிலே சொர்க்கம் இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வீட்டிற்கும் மின்பர் படிக்கும் மத்தியிலே ரௌதத்துல் ஜன்னா, சொர்க்க பூங்கா இருக்கிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தில் அந்த இடம் காலியா இருக்கு. நாளை சொர்க்கத்திற்கு போனால் நாம் தொழுத அந்த ரௌதாவிலே தொழுத அந்த இடம், அந்த ரௌதாவை அப்படியே அல்லாஹ் பெயர்த்து கொண்டு அந்த சொர்க்கத்திலே வைத்திருப்பான். அதுவரைக்கும் அந்த இடம் காலியாக இருக்குமா? ஹதீஸ்களிலே காண முடிகிறது. அமைதியான ஊர். அருமையானவர்களே, ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அற்புதங்களை கொடுத்தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கம்பை கொடுத்தான். அந்த கம்பை தரையிலே போட்டால் பாம்பாக மாறிவிடும். மிகப்பெரிய ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தை கண்டு எல்லாரும் ஈமான் கொண்டார்கள் மூசாவை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் அந்த அற்புதத்தை கொடுத்தான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் நோய் நிவாரணம் கொடுப்பார்கள். என்ன நோயாக இருந்தாலும் தடவினால் போதும் ஆரோக்கியம் வந்துவிடும். குறிப்பாக வெண்குஷ்டத்தை சரி பண்ணுவார்கள். மரணித்தவர்களுக்கு உயிர் கொடுப்பார்கள். மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த நபிமார்களுக்கு தான் நபி என்பதை நிரூபிப்பதற்காக இந்த அற்புதங்களை கொடுத்தார். நபிமார்களுக்கு ஏதாவது அற்புதம் இருக்கணுமா இல்லையா? ஆனால் 40வது வயதிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபித்துவம் கிடைக்க பெற்றார்கள். தான் நபி என்பதை கொண்டு, தான் நபி என்பதை எதை கொண்டு நிரூபித்தார்கள் தெரியுமா? தன்னுடைய கடந்த 40 ஆண்டு காலத்தை நான் நபி என்பதற்கு ஆதாரமாக உங்களிடத்திலே என்னுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கையை ஒப்படைக்கிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களிடத்திலே குழந்தையிலிருந்து வாழ்ந்திருக்கிறேனே, என்னை பார்த்திருக்கிறீர்கள், என்னோட பழகி இருக்கிறீர்கள், பேசியிருக்கிறீர்கள், உறவாடி இருக்கிறீர்கள், நண்பர்களாக இருந்தீர்கள். என்னிடத்திலே ஏதாவது ஒரு தவறான நிகழ்வு ஏற்பட்டுள்ளதா?
அமானுஜத்திற்கு மோசடி செய்திருக்கிறேனா? யாருடைய மனதையாவது புண்படுத்தி பேசி இருக்கிறேனா? கோபப்பட்டு எந்தாவது என்னை பார்த்திருக்கிறீர்களா? இந்த 40 ஆண்டு காலங்கள் உங்களுக்கு ஆதாரமாக போதாதா என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் நபி என்பதை நிரூபிப்பதற்கு இந்த காலங்களை ஆதாரமாக ஒப்படைத்தார்கள் அந்த மக்களிடத்தில். மிகப்பெரிய ஒரு அற்புதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டு காலங்கள் முகமான தௌஹீது ஏகத்துவத்தை மறைமுகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே கொண்டு சேர்த்தார்கள். பெரும் பணக்காரர்கள் எல்லாம் உதறிவிட்டார்கள். ஏழைகள் தான் பெருமானாரோடு கைகோர்த்தார்கள். மறைமுகமாகத்தான் எல்லாம் நடந்தது. ஆனால் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படவில்லை. 50வது ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய 50வது வயது. யாரும் அந்த 10 ஆண்டு காலத்திலே பெருமானாரை நெருங்க முடியாது. தட்டி கேட்பதற்கு யாருக்கும் துணிவு இல்லை. ஹாஷிமுடைய குடும்பம் என்றாலே எல்லோரிடத்திலேயும் கண்ணியமான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதை எல்லாம் அறிந்திருந்தார்கள். ஒன்றும் செய்ய முடியாது. மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக வெளியிலே அவர்களினுடைய சச்சா அபூ தாலிப் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அந்த 50வது வயதிலே மௌத்தாகிவிட்டார்கள், மரணித்து விட்டார்கள். எல்லாம் கடந்த நிகழ்வுகளிலே கேள்விப்பட்டு இருப்பீர்கள். மரணித்த 3வது நாள் வீட்டினுள் மிகப்பெரிய அரவணைப்பாக ஆதரவாக ஆலோசனை தரக்கூடிய சிறந்த மனைவியாக இருந்த கதீஜா அவர்களும் 3வது நாள் வஃபாத்தாகிவிட்டார்கள். அதற்கு பிறகுதான் பெருமானாருக்கு பலகீனத்தை புரிந்து கொண்டார்கள். இருந்த பாதுகாப்பு எல்லாம் நம்மை விட்டு தூரமாகிவிட்டது. அதன் பிறகுதான் தொல்லைகள் கொடுக்க ஆரம்பித்தார்கள். மக்காவில் வாழ முடியாது என்ற ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுருக்கமாக வேகமாக சொல்கிறேன், மதீனாவுக்கு வர வேண்டியது இருக்குது. சரி, பக்கத்து ஊரான 100 கிலோமீட்டர் தொலைவிலே தான் தாயிஃப். அங்கே மக்காவினுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கிறார்கள், தன்னுடைய உறவுக்காரர்களும் இருக்கிறார்கள். அங்கே சென்றால் நமக்கு ஆதரவு கிடைக்கும் என்று நினைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய வளர்ப்பு மகனான ஸைத் இப்னு ஹாரிஸாவை கையில் பிடித்துக் கொண்டு தாயிஃபுக்கு சென்றார்கள். ஆனால் எதிர்பார்த்ததை போன்று எதுவும் நடக்கவில்லை. சின்ன குழந்தைகளிடத்திலே கற்களை கொடுத்து எரிந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த வேதனை அடைந்தார்கள். உடம்புகளில் இருந்து இரத்தம் கொட்டியது. பூமி தாங்காது கீழே விழுந்தால் அதனால் ஓடிய இரத்தங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரையில் விழாமல் அப்படியே மேனியிலேயே தேத்திக் கொண்டார்கள். ஒரு நாளும் பெருமானார் நடந்து சென்றால் அவர்களினுடைய நிழல் தரையிலே படாது. எந்த விதமான ஆதரவும் கிடைக்கவில்லை. தாயிஃபிலே அல்லாஹ் நடத்துல துஆ செய்து கொண்டே வந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி. இதற்கு மேல என்னால ஒன்றும் செய்ய முடியாது. இது உன்னுடைய வேலை, உன்னுடைய மார்க்கம். எனக்கான எல்லா ஆதரவும் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் என்னை வெளியில திரட்டி விட்டார்கள். என்னால் நான் தகுதி இல்லாதவன் ஆகிவிடுவனோ என்ற ஒரு பயத்திலே கவலையிலே இருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே வருகிறார். இந்த நேரத்திலே தான் மிஅராஜ், அதனுடைய முழு விரிவான விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் கடந்த அல்லாஹ்வினுடைய நாட்டப்படி பேசியிருப்பார்கள், என்ன நடந்துச்சு என்பது எல்லாம். மிஅராஜினுடைய பயணம் முடிந்ததற்கு பிறகு எந்த அளவுக்கு கவலையோடு இருந்தார்களோ, மன விரக்தியிலே இருந்தார்களோ, அல்லாஹுவை சந்தித்து வந்ததற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு துணிவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஏற்பட்ட தைரியம் வந்துச்சு. சொல்லுவாங்களா, இத்தனை நாள கூனி குறுகி போயிருந்த, எப்போ உன்னை பார்த்தனோ அப்போதான் எனக்கு மனசுல தைரியம் வந்திருக்கு. சொல்லுவாங்களா இல்லையா? மகனை, இத்தனை நாளா நீ வெளியூர்ல இருந்த, ரொம்ப துக்கத்துல ஆழ்ந்து இருந்த, நீ வந்ததுக்கு அப்புறம் தான்பா எனக்கு விடிவு காலம் வந்திருக்கு.
கணவன் வெளிநாட்டுக்கு போய் சம்பாத்தியம் பண்ணிட்டு வந்தா சொல்லுவாங்க, அல்லாஹுவை சந்தித்து வந்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தனி மிகப்பெரிய ஒரு தைரியம் வந்தது. தைரியமா எல்லா இடத்துலையும் போய் சொன்னாங்க. இது எல்லாமே 50வது வயதுல தான் நடக்குது. கூலு லா இலாஹ தஃபூசு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, நீங்க வெற்றி ஆயிருவீங்க. இந்த ஏற்றுக்கிறதுக்கு யாருமே இல்லை, யாரும் முன் வரல. அப்பொழுதுதான் பெரிய சிரமங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஏற்படுது. காபாக்குள்ள போனாங்கன்னா துண்டை கழுத்துல முறுக்கி வெளியில இழுப்பாங்க. தொழுகிறதுக்காக காபாவுக்கு வந்தா, தைரியமா வந்தா, சஜிதாவுல கிடக்கும் போது அழுகிய ஒட்டகத்தினோட குடலை கொண்டு போடுவாங்க. இப்படி எல்லாம் மிகப்பெரிய சங்கடங்களையும் சிரமங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சகித்து கொண்டார்கள். அதான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த 53 ஆண்டுகள் 13 ஆண்டு காலங்களும் விதைத்தார்கள், பாடுபட்டார்கள், விவசாயம் செய்தார்கள். 51வது ஆண்டு மக்காவிலிருந்து ஹஜ்ஜி காலங்கள், மக்கள் எல்லாம் ஹஜ்ஜிக்காக மக்காவிலே கூடுவதை போன்று ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாத்திற்கு முன்னாடியே இருந்தே மக்காவுக்கு வருவாங்க. அந்த ஹஜ்ஜி காலங்கள்ல ஹஜ்ஜிக்காக இப்பதான் அந்த வரைமுறை பேணுதல்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக நாம் அறிய கண்டோம். 51வது வயதிலே ஹஜ்ஜிக்காக மதீனாவிலிருந்து வந்திருந்தார்கள். ஒரு 6 பேர் ஒரு குறிப்பாக பெருமானாரை பற்றி தெரிந்து அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள். முதல் மனிதராக அஸ்அத் இப்னு ஸராரா, அவங்க தான் முதல் துவக்கம், மதீனாவினுடைய துவக்கமே. எல்லாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பக்கத்துல வர்றதுக்கு பயந்தாங்க. ஏன்னா அவ்வளவு எதிர்ப்புகள் வந்தா கொண்டு போடுவானுங்க மக்காவுல உள்ளவனுங்க. மக்கா காஃபிர்கள் அவ்வளவு வெறியா இருக்கிறாங்க. அஸ்அத் இப்னு ஸராரா அந்த சஹாபி தான் தைரியமாக வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே பையத்து செய்கிறார்கள். நம்மெல்லாம் ஹஜ்ஜிக்கு போனா பார்க்கலாம், உம்ராவுல போனா தூரத்துல இருந்து காட்டுவாங்க, இதுதான் சின்ன ஷைத்தான், நடு ஷைத்தான், பெரிய ஷைத்தான். கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் அகபா, இதுதான் அசல் பெயர். சின்ன ஷைத்தான், நடு ஷைத்தான், பெரிய ஷைத்தான்ங்கிறது நம்ம வச்சுக்கிட்டு, அந்த ஜன்னத்துல் அகபா கடைசி கல், பெரிய ஷைத்தான் இருக்கக்கூடிய அந்த கல், அங்கதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அங்க வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இடத்துல பையத்து செய்கிறாங்க. 51வது வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அப்பொழுதுதான் மகிழ்ச்சி, சந்தோஷம். அப்படியே தானா அப்படியே, அதாவது விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு தெரியும், கதிர் விட்டு முதல் இலை தழுக்கும் போது அவங்கள உள்ளத்துல வரக்கூடிய சந்தோஷமே தனி, அதற்கு அளவே இல்லை. அரியாபுரத்திலிருந்து அல்லாஹ் உதவி செய்யறான்னு சொல்லுவோமா இல்லையா? அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முதல் தடவையாக, முதல் ஒப்பந்தமாக ஜன்னத்துல் அதாவது அகபத்துல் ஊலா முதல் ஒப்பந்தம் அகபாவிலே நடைபெற்றது. அந்த 6 சஹாபிகளும் மதீனாவில் இருந்து வந்த சஹாபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இடத்திலே ஒப்பந்தம் செய்து போகிறார்கள். அதே மறு வருடம் 2வது வருடம் 52வது வருடம் அவங்க போய் வேறொரு 12 பேரை அனுப்புறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்திக்கிறாங்க. சந்திச்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் வந்து முசாஃபஹா செய்து பையத்து செய்கிறாங்க அதே இடத்துல. இது 2வது அக்கபா என்று சொல்வார்கள். 2வது ஒப்பந்தம், அக்கபாவினுடைய 2வது ஒப்பந்தம். அவர்கள் போகிறதுக்கு முன்னாடியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இடத்துல ஒரு உதவி கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், எங்க ஊர்ல உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தருவதற்கு யாரும் இல்லை, குர்ஆனை கற்றுத் தருவதற்கு யாரும் இல்லை. அதனால ஒரு நபரை எங்களோடு அனுப்புங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கிறாங்க. யார் அனுப்புறாங்கன்னா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை அனுப்பி வைக்கிறாங்க, முக்தரி ஓதி கொடுப்பதற்காக. அந்த
அஸ்ஸாத் இப்னு ஸராரா என்று சொன்னேன், அவர்களினுடைய வீடு தான் குர்ஆன் படிச்சு கொடுக்கக்கூடிய, மார்க்கம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கல்வி கூடமாக இருந்தது. தன்னுடைய இல்லத்தையே மார்க்கத்திற்காக ஒப்படைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்க்காமலேயே அங்க என்ன ஏற்படுது? இஸ்லாம் அப்படியே பரவுது. ஆனா இங்க குறைஷி குஃபார்கள்ல படக்கூடிய பாடு பெருமானாருக்கு அவ்வளவு நெருக்கடிகள், அவ்வளவு மன உளைச்சல்கள், நிம்மதியா இருக்க முடியாது. ஆனா அல்லாஹ் கொடுத்த அந்த தைரியம் அவர்கள் இடத்துல இருந்துச்சு. அதே 3வது வருடம் 53வது வயது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 400 பேரை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. 400 பேர், 6 பேர் போய் 12 போய் 3வது வருடத்துல 400 பேர் வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 400 பேர் வந்துடாதீங்க, மோசமானவனுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவானுங்க, நீங்க குறைவான நபர்களை நீங்க அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தேர்ந்தெடுத்து ஒரு 70 சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அந்த அக்கபா, இது அக்கபத்து சலாசான்னு சொல்லுவாங்க, 3வது ஒப்பந்தம், அக்கபாவினுடைய 3வது ஒப்பந்தம். 70 பேர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல பையத்து செய்துவிட்டு ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கே நன்றாக தெரியும் எந்த அளவுக்கு இஸ்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கிறது, உங்களை ஈமான் கொண்டவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்பது நன்றாக தெரிந்தீர்கள். ஆனால் இங்கு உங்களுக்கான ஆதரவு மிக குறைவாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். பேசாம எங்களோடு நீங்க வந்துருங்க என்று முதல் தடவையாக அழைப்பு கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடுங்க இதெல்லாம். காலம் கடிகிறது, ஒரு காலகட்டம் வரும், அதுவரைக்கும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த காலம் வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா எல்லா வசதி வாய்ப்புகளையும் நமக்கு ஏற்படுத்தி தந்துடுறான். திருமணம் முடிக்கிற வரைக்கும் ஒரு வருமானம், திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் வேற ஒரு வருமானம் கொடுக்குறானா இல்லையா? குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் அதை விட அதிகமான வருமானம். யாராவது குறைஞ்சிருக்கிறோமா? அவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான். தேவைக்கேற்ப அல்லாஹ் பரக்கத்தையும் நிஅமத்தையும் தருகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டு காலங்கள் அந்த நபித்துவத்தின் மூலமாகப்பட்ட கஷ்டங்கள், சிரமங்களுக்கு அல்லாஹ் பிரதிபலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டான். அல்லாஹ்வினுடைய உத்தரவு வந்தது. மக்காவிலிருந்து தன்னுடைய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களோடு புறப்பட்டு சென்றார்கள். மதீனாவுக்கு வந்தாங்க. அது பல கஷ்டங்கள், சிரமங்கள், இதெல்லாம் தாங்க ஓரளவு தெரிஞ்சிருப்பீங்க, கடந்த நிகழ்வுகள்ல பேசியிருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து நேரடியாக குபா என்ற ஒரு பகுதிக்கு வர்றாங்க. குபா என்ற ஒரு பகுதி வந்து அங்கதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குறாங்க. சவுறு குகையெல்லாம் உள்ள ஒளிஞ்சிருந்து நிறைய சிரமங்கள்லாம் பட்டு வெளியே வந்து கடைசியா மதீனாவுக்கு நேரடியாக வராம குபா என்ற பகுதியில தங்குறாங்க. முதலாக தொழுகைக்காக நிறுவப்பட்ட ஒரு பள்ளிவாசல் குபாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுவுறாங்க. அதுதான் உஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவின் அடிப்படையிலே கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல், தொழுகுவதற்கு தகுதியான பள்ளிவாசல். இன்னைக்கும் மஸ்ஜிதுல் குபான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போவாங்க, உம்ரா போனவங்களை போனா பார்க்கலாம். பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போது அங்க ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கும், ஹதீஸினுடைய வாசகங்கள் இருக்கும். என்ன எழுதப்பட்டிருக்கும்? யார் தங்களுடைய இருப்பிடங்களில் இருந்து ஒதுவோடு இந்த மஸ்ஜிதுல் குபாவுக்கு வந்து 2 ரக்காத் நஃபில் தொழுகிறார்களோ அவர்களுக்கு மக்பூலியத்தான உம்ரா செய்த நன்மை கிடைக்கிறது என்ற வாசகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன அந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கும். அல்லாஹ் எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன் சொன்னீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். மஸ்ஜிதுல் குபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எதை நாடினார்களோ அது ஆரம்பித்து விட்டது. முதல் பள்ளிவாசல் உலகத்திலேயே காபாவுக்கு பிறகு, காபா என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்த காலத்தில் இருந்தே இருக்குது. இஸ்லாம் வந்ததற்கு பிறகு முதல் பள்ளிவாசலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் குபாவை கட்டினார்கள். வாரந்தோறும் அங்கே நடைபயணமாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருவார்கள். அதுவும் குறிப்பாக சனிக்கிழமை வருவார்கள்.
சனிக்கிழமை வந்து அங்கே தொழுகுவார்கள், மக்களோடு இருந்து உபன்யாசம் செய்வார்கள், மக்களுக்கு தேவையான செய்திகளை சொல்வார்கள். அதன் பிறகு மஸ்ஜிதுல் குபாவில் இருந்துதான் மதீனாவுக்கு உள்ளே செல்கிறார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகையை அறிந்த மக்காவாசிகள் எல்லாம், அதாவது மதீனாவாசிகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்கு ஏராளமாக வந்து விட்டார்கள். பெரும் கூட்டமே அங்கே இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து குபாவிலிருந்து வெளியிலே வருகிறார்கள். குபாவிலிருந்து மதீனாவை நோக்கி புறப்பட்டு வருகிறார்கள். அங்கே ஒரு கோத்திரத்தார்கள் இருக்கிறார்கள். சாலிம் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம். குபாவில் அதிகாலையில் புறப்படுறாங்க. லுஹருடைய நேரத்தில் இந்த இடத்தை வந்து அடைகிறாங்க. அன்றைக்கு என்ன கிழமைன்னா வெள்ளிக்கிழமை, ஜும்மாவுடைய நாள். அன்றைக்கு தான் முதலாக மஸ்ஜிதுல் குபாவிலிருந்து கிளம்பி வரக்கூடிய சாலிம் இப்னு அவுஃப் என்ற கோத்திரத்தார்கள் தங்கி இருக்கக்கூடிய இடத்துல தான் லுஹருடைய நேரம் வருது. அன்றைக்கு வெள்ளிக்கிழமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி அதுவரைக்கும் 4 ரக்காத் தான் லுஹர் தொழுதார்கள். அன்றைக்கு வெள்ளிக்கிழமை முதல் ஜும்மா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா நிகழ்த்தி 2 ரக்காத்தாக தொழுகை நடத்துகிறார்கள். அதுதான் முதல் ஜும்மா. எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்ச விஷயம். தொழுகை எப்பவும் கடமையாக்கப்பட்டதுன்னா எப்பவும் சொல்லுவாங்க, ஹிஜ்ரி 2ன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? ஹிஜ்ரி 2 எப்பவுமே கடமையாக்கப்பட்டுருச்சு. எப்பவுமே தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. நேற்று யாரும் வரலையா பயானுக்கு? மேராஜில் அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? அப்பவே தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. அந்த ஹிஜ்ரி 2வது ஆண்டு தான் இந்த தொழுகைக்கான அறிமுகம், ஒரு அழைப்பு, தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் அதை பின்னாடி சொல்லுவோம். இப்போ ஜும்மாவுடைய தொழுகை, அங்கே முதல் ஜும்மா தொழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்றைக்கு தொழுகை நடத்துறாங்க. அது வரைக்கும் ஜும்மாவே கிடையாது, ஜும்மா தொழுததே இல்லை. அல்லாஹ் சொல்லி தந்த அந்த தொழுகைகளை சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். சஹாபாக்களும் அதன்படி தொழுது வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்ற போது மதீனா வாசிகள் எல்லாம் அப்படியே மிகப்பெரிய ஒரு படையாக தலைவரை சூழ்ந்து வருகிறார்கள். மதீனாவாசிகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேரடியாக காண முடியவில்லை. அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று தெரியாது, முகத்தை பார்த்ததில்லை. முகம் தெரியாமலேயே ஈமான் கொண்டவர்கள் அந்த மதீனாவாசிகள். வலிய போய் மக்கள்கிட்ட தீனை பத்தி எடுத்து சொன்னாங்க. யாரும் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை மக்காவில். அல்லாஹ் எப்படி ஒரு நேரத்தை கொடுக்கிறான் பாருங்க. பொருளை வச்சுக்கிட்டு அலைவோம். தொடக்கத்தில் வியாபாரம் செய்யும்போது மார்க்கெட்டிங் பண்ணுவோம், கடைக்கடையா அலைவோம், எவனும் ஏறிட்டு பார்க்க மாட்டான். ஒரு கட்டம் வரும், கொடுக்கிறதுக்கு நேரம் இருக்காது, பிசினஸ் பண்ணுறது கூட நேரம் இருக்காது, பேசுறதுக்கு நேரம் இருக்காது. அவ்வளவு பெரிய பிசினஸ் ஆக மாறிடும். ஒரு காலகட்டம் கனிஞ்சு வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்க்காமலேயே ஈமான் கொண்ட அந்த சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வரவேற்கிறாங்க. யாருன்னு சில பேருக்கு தெரியல. யார் அந்த முஹம்மது, யார் அந்த நபி, இதுவரைக்கும் நாம் பார்த்ததில்லை, ஈமான் கொண்டிருக்கோம். அந்த ஆவல், அந்த ஆர்வம் தன்னை மீறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வரவேற்பதற்கு தயாரானார்கள். அந்த மக்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு அந்த மக்கள் எல்லாம் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிகப்பெரிய ஊர்வலமாக வந்தார்கள். மதீனா தெருக்களிலே பல்லாயிரம் மக்கள் கூடி நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வரவேற்றுக் கொண்டே இருந்தார்கள். வானத்திலிருந்து உதிர்ந்து வந்த
ஒரு வெண்ணிலவை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அருமையான தோற்றத்திலே மதீனாவிற்குள் நுழைகிறார்கள். தன்னறியாமல் மதீனத்து பெண்களும் சிறுமிகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வரவேற்று வாழ்த்து கூறி கீதத்தை படிக்கிறார்கள். ஆரம்பத்தில் படிச்சிருமா இல்லையா? ஹஸரத் அவர்களை விட்டா தூள் கிளப்புவாங்க. அற்புதமான அவங்க ஒரு குரல்ல படிப்பாங்க. தலஅல் பத்ரு அலைனா மின் ஸனியாத்தில் வதா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வரவேற்கிறார்கள். விதா, மலையினுடைய இடுக்கு வழியாக பூரண சந்திரன் எங்களின் மீது உதித்து விட்டது. இதுதாங்க மௌலிது. நேரடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வரவேற்கிறாங்க. மலைகளுக்கு இடுக்கிலிருந்து ஒரு பூரண சந்திரன் எங்களின் மீது உதித்து விட்டது. எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு எதிர்பார்ப்பு. நடக்க முடியாத ஒரு காரியம் ஒரு நபரின் மூலமாக நமக்கு நடந்து விட்டது என்று சொன்னால் அந்த நபரை பார்த்தால் நாம் எவ்வளவு பூரிப்பு அடைவோம். அந்த சந்தோஷம் அந்த மக்களிடத்திலே, மதீனத்து மக்களிடத்திலே இருந்தது. وجب الشكر علينا ما دعا لله داع. அல்லாஹ்வுக்காக அழைப்பாளர் அழைக்கும் காலமெல்லாம் நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். எவ்வளவு புத்துணர்வு அந்த அன்சாரி மக்கள், மதீனத்து மக்கள். நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். அவர் அழைக்கும் காலமெல்லாம், ஹயாத்தாக இருக்கும் காலமெல்லாம் நாங்கள் அவருக்கு உறுதுணையாக இருப்போம். நன்றி கடன் பட்டிருக்கோம்னா அவருக்கு நாங்கள் சாதகமாக இருப்போம். அந்த மக்கள் அப்படியே வாழ்த்து கூறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வரவேற்கிறாங்க. அந்த மனோநிலை எல்லாத்துக்கும் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வீட்டுக்கு வர மாட்டாங்களா? என் வீட்டுக்கு வந்து தங்க மாட்டாங்களா? எங்க தங்குவாங்க? எங்க போறாங்க? எல்லாரும் வரவேற்றாங்க. ஏன் வீட்டுக்கு வாங்க, ஏன் வீட்டுக்கு வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் முடிவல்ல, அல்லாஹ்வுடைய முடிவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்த அந்த கஸ்வா ஒட்டகம் எங்கே இறங்கியதோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கே தங்கினார்கள். அந்த பாக்கியம் பெற்ற சஹாபி தான் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அவர்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய வீட்டிலே அபூ அய்யூப் அல் அன்சாரி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களை தன்னுடைய வீட்டின் மாடி பகுதியிலே தங்குவதற்கு ஏற்பாடு செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே வேண்டாம் வேண்டாம், என்னை பார்ப்பதற்கு நிறைய பேர் வருவார்கள், சந்திப்பதற்கு உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். ஆகவே நான் கீழ் தளத்திலே இருந்து கொள்கிறேன், நீங்கள் மேல் தளத்திலே இருங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ அய்யூப் அல் அன்சாரி அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நான் உணவு சமைத்து கொடுப்பேன். பெருமானார் சாப்பிட்டு விட்டு எங்களுக்கு மீதத்தை கொடுப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த இடத்தில் கை வைத்து சாப்பிட்டார்களோ அந்த மீத உணவை நாங்கள் சாப்பிடுவோம், மிக சந்தோஷமாக சாப்பிடுவோம். எங்களுக்கு அவ்வளவு பெரிய பரக்கத்து இருந்தது என்பதாக அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்கிறார். ஒரு தடவை வெங்காயமும் பூண்டும் கலந்த உணவை கொடுத்தோம் பெருமானாருக்கு. பெருமானார் சாப்பிடாமல் திருப்பி கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். ரொம்ப வருத்தமா போச்சு அபூ அய்யூப் அல் அன்சாரி அவர்களுக்கு. யா ரசூலல்லாஹ், என்ன நீங்க சாப்பிடாம விட்டுட்டீங்களே? இல்ல, இது உங்களுக்கு, நீங்க சாப்பிடலாம், இது உங்களுக்கு ஹலால், உங்களுக்கு அனுமதி இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூ அய்யூப் அல் அன்சாரி அவர்களிடத்திலே சொன்னாங்க. அன்னைக்கு நீங்க சாப்பிடாதீங்கன்னா இன்னைக்கு நம்ம சாப்பிட முடியாது. சாப்பாட்டை என்ன செய்ய முடியாது? இஞ்சி பூண்டு இல்லாம என்ன செய்ய முடியாது? சாப்பாடு வராது. அது இருந்தா தான் வாய்க்குள்ள போகும் கொஞ்சம் ருசியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு உங்களுக்கு ஹலால்னாங்க, அவங்க சாப்பிடல. அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அன்றிலிருந்து பெருமானாருக்கு மட்டும் அந்த இஞ்சி பூண்டை சேர்ப்பதில்லை, சேர்க்காமல் உணவுகள் கொடுப்போம் என்பதாக அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் அபூர்வங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். முதலாக
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவிலே 2 கோத்திரத்தார்கள், அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய 2 கோத்திரத்தார்கள் பரம்பரையாக சண்டை போட்டு இருப்பாங்க, ரொம்ப விரோதியாக இருந்தாங்க. 2 கூட்டத்தார்களையும் அழைத்து அவர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்தி வைத்தார்கள். முதலாக அவங்க 2 பேரும் 2 குடும்பமும் ஒன்றாக ஆகிவிட்டார்கள், சந்தோஷமாயிட்டாங்க, சுல்ஹியத்தை ஏற்படுத்தினாங்க. அதே மாதிரி முஹாஜிரீன்களாக ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள் அல்லவா, அந்த முஹாஜிரீன்களையும் அன்சாரி தோழர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சகோதரத்துவத்தோடு அங்கே ஒன்றிணைத்து வைத்தார்கள், சகோதரர்களாக ஆக்கினார்கள். அங்கே அன்சாரிகள் எல்லா அன்சாரிகளும் தங்களுடைய சொத்துக்களில் இருந்து வந்த முஹாஜிரீன்களுக்கு உதவி செய்தார்கள், கொடுத்து உதவினார்கள். தன்னிடத்தில் 2 மனைவிமார்கள் இருந்தால் உங்களுக்கு எந்த மனைவி விருப்பமோ அது சொல்லுங்கள், கையை காட்டுங்கள், நான் தலாக்கு விடுகிறேன், நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளுங்கள். இதா காலம் முடிந்ததற்கு பிறகு யாரு செய்வாங்க? அதனால தான் இன்றைக்கும் அவர்களினுடைய பெயர் அன்சாரிகள், உதவியாளர்கள். அன்சாரிகள்னா யாரு? உதவியாளர்கள், முஹாஜிரீன்கள். அல்லாஹுக்காக தன்னுடைய வீட்டை இழந்து வந்திருக்கிறார்கள், மனைவி மக்களை இழந்து வந்திருக்கிறார்கள். நபி சொன்ன ஒரே வார்த்தைக்காக, இந்த தீனுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். அதன் பிறகு மக்காவுக்கு அருகிலே இருந்த 3 யூத குடும்பங்கள், அந்த யூத குடும்பங்கள் ஏன் அங்க மதீனாவில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய தந்தைமார்கள் சொல்லி வச்சிருந்தாங்க. வேதத்துல நம்ம படிச்சிருக்கிறோம், இங்கே ஒரு நபி வருவார், அவர் எப்பொழுது வந்தாலும் அவரை நீங்கள் பின்பற்ற வேண்டும், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக அவங்களுடைய முன்னோர்களினுடைய தந்தைமார்கள் அந்த குடும்பத்தார்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்களாம். 3 ஒரு குடும்பத்தார்கள், பனு கைன்கா, பனு குரைலா, பனு நுகை என்று சொல்லக்கூடிய 3 யூத குடும்பங்கள். ஆனால் தங்களுடைய யூத குடும்பத்திலிருந்து நபி வரவில்லை என்ற ஒரு காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நபியாக ஏற்றுக்கொள்வதற்கு நசீப் இல்லாதவர்களாக ஆகிவிட்டார்கள், நசீப் இல்லாதவர்களாக ஆகிவிட்டார்கள். ஆனால் ஒப்பந்தம் செய்து வைத்தார்கள், உங்களுக்கு எந்த ஆபத்தும் நாங்களும் தரக்கூடாது, எங்களுக்கு எந்த ஆபத்தும் நீங்களும் தரக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இருக்கலாம், நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள், ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எதை எதிர்பார்த்தார்களோ அது அங்கே எல்லாமே மிக நிறைவாகவே நடைபெற்றது. மிகப்பெரிய வெற்றிகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தொழுகைக்கான இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய மகத்தான ஒரு செயல் இந்த தொழுகை. நம்ம வெளியூருக்கு போகும்போது பஸ்ஸுகள்ல கார்கள்ல போகும்போது ஒரு சத்தத்தை கேட்போம், நமக்கு இயற்கையாகவே உள்ளத்துல ஒரு சந்தோஷம் ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும். என்ன சொல்றாங்க? பாங்கு சொல்றாங்க. இந்த பாங்கு இஸ்லாமியர்களை ஒன்றிணைக்கிறது. எந்த இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சொத்துள்ளவனாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், எவ்வளவு நிறமுடையவனாக, அழகுள்ளவனாக, அழகு இல்லாதவனாக, யாராக இருந்தாலும் சரி, தொழுகைக்காக பாங்கொலி கொடுத்து விட்டால் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவோம். சமூக ஒற்றுமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக இந்த இஸ்லாம் ஏற்படுத்தி சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள். தொழுகைக்கான அழைப்பு எப்படி கொடுக்கிறது? சில பேர்கள் மணி அடிக்கலான்னு சொல்றாங்க, சில பேர் நெருப்பு மூட்டலாம், அதை பார்த்து எல்லாரும் வந்துருவாங்க, சில பேர் தப்பு அடிக்கலாம்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதுவுமே பிடிக்கல, கூட்டத்தை கலைச்சிட்டு எல்லாரும் போங்கப்பான்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. மறுநாள் அதிகாலையில் சுபஹுக்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வளமையாக ஒன்று கூட்டுகிறார்கள். அப்போ அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வேகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே யா ரசூலல்லாஹ், என்னுடைய கனவிலே இப்படி சொல்லப்பட்டது,
அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இப்ப சொல்லக்கூடிய அந்த வாசகங்கள் எல்லாம் என்னுடைய கனவிலே சொல்லப்பட்டது என்று சொல்லி முடிப்பதற்குள் உள்ளால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வேகமாக வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கனவிலையும் சொல்லப்பட்டது, நான் காது கொடுத்து கேட்டேன், இந்த வாசகங்களை கேட்டேன் என்ன. லுஹருடைய நேரம் வந்தது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை அழைக்கிறார்கள். கருப்பணத்தை சார்ந்த பிலால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள். பிலாலுக்கு இந்த பாங்கினுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்கள், அவர் பாங்கு சொல்லட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு பிறப்பிக்க பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த உலகத்திலேயே முதலாக பாங்கு சொல்வதற்கு தகுதி பெற்ற முதல் நபராக பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். மதீனாவில் இஸ்லாத்தினுடைய துவக்கம் தொழுகைக்காக அழைக்கக்கூடிய இந்த பாங்கை பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தான் சொல்றாங்க. அடுத்ததாக ஃபத்ஹ் மக்கா ஹிஜ்ரி 8 நடைபெற்றது. கஅபாவிலே ஏறி கஅபாவிலேயும் மக்காவிலேயும் முதல் பாங்கொலி சப்தம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தான் ஒலித்தார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா. அதன் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வஃபாத்திற்கு பிறகு இந்த பாங்கு சொல்வதையே விட்டுட்டாங்க. ஏன்னா அதனால அவங்களால சொல்ல முடியல. பெருமானாரினுடைய இழப்பு பேரிழப்பாக அவர்களுக்கு இருந்தது. ஹஜ்ரத் உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய காலத்துல பைத்துல் முக்கத்தஸ் அவங்களை இஸ்லாத்தினுடைய கரத்துல வந்துச்சு. பைத்துல் முக்கத்தஸை வெற்றி கொண்டதற்கு பிறகு பாங்கொலிக்க வேண்டும் அந்த மஸ்ஜிதிலே, மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு தான் முதல்ல அனுமதி வழங்கினார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. 3 புனித ஸ்தலத்திலேயும் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தான் முதல் பாங்கொலி சத்தத்தை கொடுத்தார்கள். மிகப்பெரிய பாக்கியம். அருமையானவர்களே, யோசிச்சு பார்க்கிறோம். மக்காவில் பட்ட அந்த கஷ்டங்கள் எல்லாம் எங்கே பலன் கிடைத்தது? எங்கே பலன் கிடைத்தது? பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த அளவுக்கு கண்ணியம் கொடுத்து வச்சிருந்தாங்க. கற்பனத்திலே பார்ப்பதற்கு அருவருப்பாகத்தான் இருப்பார்கள். ஆனால் இஸ்லாம் அந்த அருவருப்பை ஒரு காலத்திலையும் உதாசீனப்படுத்தாது. அதுதான் முக்கியம். ஒரு காலத்துல நம்ம கஷ்டப்படுவோம், துன்யாவில் கஷ்டப்படுவோம், எங்க பலன் அனுபவிப்போம்? நாளை மறுமையில. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸிஜ்னுல் முஃமினீன் வ ஜன்னத்துல் காஃபிரீன். இன்னைக்கு அவ்வளவு பெரிய நெருக்கடிகள் நமக்கு தர்றானுங்க இந்த ஒன்றிய அரசின் மூலமாக. அவ்வளவு சிரமங்கள், மன உளைச்சல்கள், ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் நம்ம சொத்துலேயே கையை வைக்க ஆரம்பிச்சிட்டான். இது உங்க சொத்து இல்லடா, நான் உங்கள்கிட்ட இருந்து புடுங்க போறேன். எவ்வளவு தைரியம் இருக்கும்? யாருக்கு யாருடைய பொண்டாட்டிக்கு அவங்க வப்பாட்டியா வருது? எவ்வளவு தைரியம்! அல்லாஹ் அதெல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய துஆ தான். கவலை இதெல்லாம் காரணம் நம்முடைய பலகீனம் தான். ஈமான் நம்ம உறுதி இல்லை, நம்முடைய செயல்பாடுகள் குறைபாடுகள், தொழுகையில பேணுதல் இல்லை, குடும்பத்துல பேணுதல் இல்லை, நல்ல முறையில பிள்ளைகளை வளர்க்க முடியவில்லை. எவ்வளவு பெரிய பலகீனம்! இந்த பலகீனத்தின் மூலமாக, பாவத்தின் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட சோதனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதன் பிறகு கிட்டத்தட்ட 17 மாதங்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான், அல்லாஹ்வுடைய உத்தரவு தான். 17 மாதங்கள் பைத்துல் முக்கத்தஸை நோக்கித்தான் தொழுதார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பம் இல்லை. ஏன் தொழுதார்கள்னா, இந்த யூதர்கள்லாம் இருக்காங்கல்ல, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், சரி அப்படியாவது, ஏன்னா பைத்துல் முக்கத்தஸ் தான் அவங்களினுடைய புனித இல்லமாக, இறை இல்லமாக இருந்துச்சு. அப்போ புனித இல்லம் பைத்துல் முக்கத்தஸை முன்னோக்கி நாம் தொழுதால் இறக்கப்பட்டு இந்த இஸ்லாத்தின் மீது ஆர்வம் கொண்டு என்ன செய்யலாம்? ஈமான் கொண்டு விடலாம், இஸ்லாத்தில் வந்து விடலாம் என்ற ஒரு நன்னோக்கிலே அல்லாஹ் அதை ஏற்பாடு செய்தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாமல், எப்படியாவது காபாவை நோக்கி தொழுகணும், அவங்க ஆர்வம் ஃபுல்லா அப்படிதான் இருந்துச்சு. காபா நோக்கி தான் தொழுகணும். ஒரு நாள் லுஹருடைய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய
விருப்பத்திற்கேற்ப அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். 2 ரக்காத். இன்றைக்கும் நீங்கள் உம்ராவுக்கு போன கிப்லத்தை பள்ளிவாசல், 2 கிப்லா உள்ள பள்ளிவாசலை பார்க்கலாம். அங்க போயிருந்தாங்க, அங்க தொழுதுகிட்டு இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கிப்லத்தை, அதாவது மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். லுஹரினுடைய 4 ரக்காத்திலே 2 ரக்காத்தை தொழுது முடித்தார்கள். முடித்து 3வது ரக்காத்துக்கு எழும்போது அல்லாஹ்வுடைய உத்தரவு, நீங்கள் காபாவை நோக்கி தொழுங்கள் என்பதாக. அப்படியே திரும்பினாங்க, காபாவை நோக்கி தொழுக ஆரம்பித்தார்கள். அந்த 2 கிப்லா, 2 குப்பா இருக்கும், அங்க நீங்க போனா பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துயில் கொண்டிருக்கக்கூடிய ரவுலாவுக்கு நேராக இருக்கக்கூடிய ஒரு குப்பா, அதை பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூய்மையா இருக்கும். மேல எந்த ஒரு புறாவும் அதுக்கு மேல இருக்காது. இன்னொரு குப்பா மேற்கு நோக்கி இருக்கும். அதுல மேற்கு சைடு உள்ளதின் பக்கம் மட்டும்தான் புறா இருக்கும். அந்த பக்கம் தான் புறாக்கள் நீங்க போனா பார்க்கலாம். அது அழுக்கு, அதனுடைய எச்சங்கள் பட்டு கொஞ்சம் அழுக்காக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நோக்கி இருக்கக்கூடிய அந்த முதல் குப்பாவில் எந்த புறாவும் இருக்காது. பெரிய அற்புதம்ங்க. நேர போனா பார்க்கலாம். போற ஹாஜிகளுக்கெல்லாம் அதை சுட்டி காட்டுறது, நேரடியாக கண்கூடாக பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது உண்டான முஹப்பத் அல்லாஹ் ஏற்படுத்தியது. என்னுடைய ஹபீப் உறங்குகிறார், என்னுடைய ஹபீப் இங்கே துயில் கொண்டிருக்கிறார். அதன் பிறகுதான் இப்படியாக அல்லாஹ் ஒவ்வொரு மிகப்பெரிய வெற்றியையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மதீனாவிலே தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தார். 2வது ஹிஜ்ரி தான் பாங்கு சொல்லப்பட்டது, ரமலான் மாதம் கடமையாக்கப்பட்டது, ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டது, ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டது. ஒரு ஹுனைன் யுத்தங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதுக்கப்புறம் தான் இந்த போருக்கான எல்லா வாய்ப்புகளும் திறந்து விடப்பட்டுச்சு. இந்த போர் என்பது இஸ்லாத்தில் ஏற்கனும் என்பதற்காக அல்ல. அல்லாஹ் முதல் குர்ஆன்ல சொல்லிட்டான். ஆயத்துல் குர்சிக்கு அடுத்த ஆயத்து லா இக்ராஹ ஃபித்தீன். இஸ்லாத்துல நிர்பந்தம் கிடையாது. அவனா திருந்தி வந்தா உண்டு, வருவான் ஒரு காலத்துல. அல்லாஹ் அவனுக்கும் ஹிதாயத்தை கொடுக்கட்டும். நம்ம அவனை திட்ட வேண்டாம். அவனுக்கு என்ன செய்யணும்? ஹிதாயத்து கிடைக்கணும். துஆ செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். ஹுனைன் யுத்தம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு படைகளுக்கு மிகப்பெரிய வெற்றி. அதுல ஏராளமான சொத்துக்கள், போராளிகள்லாம் எதிராளிகள் விட்டு போன எல்லாமே இவங்களுக்கு தான், இஸ்லாமியர்களுக்கு தான். நிறைய கடந்து குமிஞ்சு கிடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னாடி உள்ள சமூகத்திற்கெல்லாம், மற்ற நபிமார்களுக்கெல்லாம் அனுமதி கிடையாது, எடுத்துட்டு போக முடியாது, அப்படியே விட்டுட்டு போயிடணும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்துல சொல்றான், வலவுலா தஃபுல்லாஹி الناس بعضهم ببعض لفظத்தில் இந்த போர்கள் சொன்னோம்ல, இந்த போர்களை இஸ்லாத்தை பரப்பணும் என்பது நோக்கம் அல்ல. சிலர்களிடத்திலே இருக்கக்கூடிய அவதூறுகளை களைவதற்காக இந்த அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நீங்க போர் செய்றீங்கன்னா அந்த போர் இஸ்லாத்துல எப்படியாவது வந்துடணுங்கிறதுக்காக நோக்கம் அல்ல. அவர்கள் செய்யக்கூடிய துரோகங்களை களை எடுப்பதற்காகத்தான் இந்த போரை உங்களுக்கு நான் அனுமதிக்கிறேன் என்பதாக ஹஜ்ஜினுடைய சூறாவில் அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்லி காட்டுறான். அதனால போர் அல்லாஹ் அனுமதி அளிச்சான். இஸ்லாத்தை இன்னைக்கு சில பேர் அறியாமையில என்ன செய்துட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 70 ஆயத்துங்க. அந்த 70 ஆயத்துமே நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்பதுதான் அல்லாஹ் சொல்றான். பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். தொழுகையை சொல்லும் போதெல்லாம் பொறுமையை சேர்த்தான் அல்லாஹ் சொல்லுவான். இன்னல்லாஹு மஸ்ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாமே அப்படிதான். அப்போ போர் எதுக்குன்னா, பள்ளிவாசல்களை இடிக்கக்கூடாது, வணக்கத்தலங்களை இடிக்கக்கூடாது, சில ரூல்ஸ்கள் அங்கே அல்லாஹ் தஆலா நிர்ணயிக்கிறான். அப்போ இஸ்லாம் பரவுவது நோக்கமல்ல, அங்க சில பேர்களினுடைய துரோக உணர்வுகளை களையெடுப்பதற்காக என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஹுனைன் யுத்தம் நிறைய எக்கச்சக்கமான பொருள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. முஹாஜிரீன்களுக்கு கொஞ்சம் அதிகமாக பங்கு போயிடுச்சு. முஹாஜிரீன்களுக்கு கொஞ்சம் அதிகமாக பங்கு போயிடுச்சு. அப்போ அங்கே சில உள்ளத்தில் ஷைத்தான் வந்துட்டான். யார்கிட்ட? மதீனாவாசிகள் அன்சாரிகள்கிட்ட. பத்தியா, முகமது ரசூல்லாவை அவங்க ஆளுங்களுக்காக பார்த்து கொடுக்குறாங்க. கொடுக்குற நோக்கம் தெரியாது, கொடுக்க நோக்கம் தெரியாது. நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்றேன் விளங்குறதுக்காக வேண்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு செய்தி வருது, கொடுக்கறது அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. அன்சாரிகள் எல்லாம் ஒன்று கூட்டினாங்க, முஹாஜிரீன்கள் யாரும் இல்லை. கூப்பிட்டு, உங்களுக்கு என்னைக்கு தட்டி கேட்கறதுக்கு தகுதி இருக்கு. ஏன்னா நான் எப்படி வந்தேன்? அகதியாக வந்தேன். என்ன செய்வீங்க? எனக்கு அடைக்கலம் தந்தீர்கள், எனக்கு அடைக்கலம் தந்தீர்கள். எதுவுமே இல்லாம வந்தேன், உங்களுடைய சொத்துக்களை எங்களுக்கு கொடுத்தீர்கள். கேட்பதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறது, தகுதி இருக்கிறது. அதே நேரத்தில் இப்படியும் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஹிதாயத்து இல்லாம குஃபுர்ல இருந்தீங்க, எண்ணின் மூலமாக உங்களுக்கு ஹிதாயத்து கிடைத்திருக்கிறது. எண்ணின் மூலமாக உங்களுக்கு ஹிதாயத்து கிடைச்சிருக்கிறது. முஹாஜிரீன்கள் மனைவி, மக்களை, சொத்துக்களை, எல்லா விஷயங்களையும் அப்படியே விட்டு வந்திருக்கிறார்கள். ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறார்கள், ஒன்றுமில்லாமல் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த சொத்துக்களை தான், செல்வங்களை தான் நான் கொடுத்தனே தவிர நான் உங்களுக்கு சொந்தக்காரன். என்னை நீங்கள் அள்ளி செல்ல போகிறீர்கள். நான் அவர்கள் சொந்தமல்ல, எனக்கானவர்கள், எனக்குரியவர்கள் நீங்கள், உங்களுக்குரியவர்கள் நானாக இருக்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன உடனே அந்த சஹாபாக்கள் எல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு நீங்கள் சொர்க்கத்தை வாங்கி தர இருக்கிறீர்கள், நரகத்துக்கு போக இருந்தவங்க எங்களுக்கு சொர்க்கம் காட்டி தந்திருக்கிறீர்கள். சஹாபாக்கள் அவ்வளவு ஆதரவு கொடுத்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீண்ட நிறைய காலங்கள் போதாது, எவ்வளவு வேண்டாலும் என்ன செய்யலாம், மதீனாவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு நிறைவான விஷயங்கள். மதீனா பள்ளிவாசலுக்கு இன்னும் வர இல்லையோ, மதீனாவுக்கு வந்தாச்சு, வந்த நிறைய விஷயங்களை சொல்லிட்டோம். முக்கியமான விஷயம் அதுக்கு தான் வரும். மதீனாவில் பள்ளிவாசலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே மதீனாவை பள்ளிவாசலை உருவாக்குறாங்க. மஸ்ஜிது நபவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கல் மண் எல்லாமே சுமந்து தானும் அதை கட்டியதால் அது மஸ்ஜிது நபவி, நபியினுடைய பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடம் யாருக்குரியதுன்னா 2 அனாதைகளுக்குரியது, எத்தீம்களுக்குரியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிச்சாங்க, யாருன்னு பாருங்க. அப்படியே அபகரிக்கல. இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள் மாறு செய்துட்டாங்கன்னா அல்லது கொஞ்சம் ஓங்கி பேசிட்டாங்கன்னா புல்டோசரை கொண்டு வீட்டை என்ன செய்வான், என்ன செய்யறான், இடிச்சு தட்டிடுறான். அனாதைகளுக்குரியதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபகரிக்கவில்லை. அந்த 2 அனாதைகளையும் அழைத்து இதற்கான விலை என்ன என்று நிர்ணயித்து அவர்களிடத்தில் அந்த விலையை ஒப்படைத்தார்கள். அவர்கள் வேண்டாம் என்று கூட சொன்னார்கள், இல்லை இல்லை, இது உங்களுக்கான சொந்தம். அதற்கான விலையை நிர்ணயித்து அதற்கான விலையை கொடுத்து தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியை கைப்பற்றினாங்க, கட்டினாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசலாக ஆயிடுச்சு. மிகப்பெரிய ஒரு ஊரே உள்ள அடங்கி இருக்கு. பைரஹா தோட்டம், ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு, அந்த ஆயத்து இறங்கின உடனே தனக்கு விருப்பமான பொருளை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவிடாத வரைக்கும் நன்மையை அடைய முடியாது என்ற வசனம் இறங்கின உடனே அந்த சஹாபி, இந்த பைரஹா எனக்கு பிரியமான தோட்டம் யா ரசூலல்லாஹ், இது அல்லாஹ்வுக்காக நான் சமர்ப்பிக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இடத்துல கொண்டு ஒப்படைச்சாங்க. அவ்வளவு கஷ்டம் மக்காவில் பட்டாங்க. மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் தொடர்ந்து அந்த இஸ்லாம் கனிந்து காய்காய்த்து கனிந்து உலகம் முழுக்க இன்றைக்கு பரவி இருக்கிறது. எவ்வளவு பெரிய தியாகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் கூட வரும்போது நினைச்சேன், ஆள் இல்லாத கடையில் டீ ஆட்டம் பார்த்த போறேன். அல்ஹம்துலில்லாஹ், அந்த பட்ட தியாகங்கள் இன்னைக்கு முடிவில் நிறைய பேர் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் காட்சி. அல்லாஹ் கபூலாக்குவானாக.
அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த இஸ்லாத்தை, இந்த தீனை முழுமையாக புரிந்து அறிந்து அதன்படி அமல் செய்து அல்லாஹுக்கு பிடித்தமான சாலிஹீன்களாக அல்லாஹ் நம்மை மரணிக்க செய்வானாக. கடைசி அந்த நேரத்திலே, சக்ராத்துடைய நேரத்திலே அல்லாஹ் நம்முடைய நாவிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை மொழிந்தவர்களாக மரணிக்க செய்வானாக. காலமெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது முஹப்பத் வைத்து, பிரியம் வைத்து, நாளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்களே, யார் இந்த துனியாவிலே யாரின் மீது பிரியம் வைக்கிறார்களோ அவர்களோடு நாளை சுவர்க்கத்திலே இருப்பார்கள் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட நாம் முஹப்பத் வைக்கக்கூடிய பெருமானாரோடு நாளை சுவர்க்கம் செல்லக்கூடிய மகத்தான பாக்கியசாலிகளாக, நற்பாக்கியத்திற்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் நம்மை கபூலாக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.